நான் பார்த்தேன் அதை ஏற்றுறதுக்கு அப்புறம் உள்ள கை விட்டு எடுத்து பார்த்தா இம்மா பெரிய கல், அதுவும் மேலே ஷார்ப்பாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் ஊந்துருப்பேன் நான். கடவுள் இன்னைக்கு நீ என்னை பார்க்க வரலையாடா அப்படின்ட்டு நான் உன்னை பார்க்க வைக்கிறேன்ட்டு அவரே ஒரு வழியை உருவாக்கியிருக்காரு. அவராக என்னை கூட்டாரு, போய் அவரை பார்த்தேன், என்னை நல்லதாக பண்ணிட்டாரு. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30, 11 o'clock, 11:30 நைட். நீ டேட் பார்த்தீங்கன்னா 24th August மண்டே. செம்மையாக மழை பெய்யுது. நான் வேறு இந்த மழையில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். கேமரா வேறு எதனா ஆச்சுன்னா அவ்வளோதான், கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஐயோ என்ன பண்ணுறது நண்பா, இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்தே செம்ம மழை. நான் வந்து ஒரு 9 மணிக்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் ரூமுக்கு போகல, மழையில் நனைஞ்சு போக முடியாது, ஏன்னா வந்து வீடியோ ரெக்கார்ட் வேறு எடுக்கணுமா. சரி நானும் மழை நிற்கும் வெயிட் பண்ணுறேன், மழை நிற்கவே மாட்டேங்குது. சரி இது நிற்கிற மாதிரியே தெரியல, இப்போ பெஞ்சினே தான் இருக்குது. வெயிட் பண்ணால் நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சரி பரவாயில்ல கிளம்பலாம், லைட்டாக தான் தூத்தல் போடுது. நானும் நிற்கும்னு பார்த்தா நிற்கவே மாட்டேங்குது. சரி பரவாயில்ல கிளம்பிடலாம், கொஞ்சமாக தான் தூத்தல் போடுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கேமரா எதாவது ஆச்சுனோ அவ்வளோதான், நான் மனசே விட்டுருவேன். கஷ்டப்பட்டு வாங்கினோம், உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு ஃபுல்லாக மழையில் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். சாயந்த மேலே ஃபுல்லாகவே ஏதோ ஆக போகுது. ஆனால் எனக்கு ரெயின் கோட்டு வாங்கணும்னு பார்க்குறேன், வாங்கலை. ஆன்லைனில் தான் ஒன்று பார்த்து வச்சேன். சரி ஆர்டர் போடலான்னு பார்க்குறேன். இன்றைக்கி பெய்யாது, எப்படி மழை. இதான் இந்த வாரம் வீட்டுக்கு போகிறோமே, அடுத்த வாரம் போட்டுக்கலாம் அப்படி இப்படின்ட்டு விட்டேன். கையெல்லாம் பாருங்கள், இப்போ தெரியாது உங்களுக்கு, நான் கொஞ்சம் ஏன்னா இருளில் போய் காமிக்கிறேன். தேனோஸ் கை மாதிரி இது என் கை, தேனோஸ் கை. கேமரா மட்டும் எதாகக்கூடாது. இன்னும் சாப்பிடல, எதுவுமே பண்ணல. இன்றைக்கி மொத்தமாக 27 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நல்ல விஷயமும் நடந்துச்சு. நான் எப்பயுமே மண்டேனாலே கோயிலுக்கு போவேன். காலைல ஏஞ்சிட்டு ஒரு 10-12 மணிக்கு ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் நான் ஃபோனை சார்ஜ் போட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டு தான் இந்த வருவனே. எல்லா மண்டேவும் போயிட்டு இருந்தேன், இந்த மண்டே இன்னைக்கு காலைல போகவே இல்லை. சரி எனக்கே ஒரு மாதிரி மனசு சரியில்லை, நானும் போகல. அப்படி காலைல ஏஞ்சி குளிச்சுட்டு நான் அப்படியே இங்கே ஓட்ட வந்துட்டேன். இன்னைக்கு கரெக்டாக சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும், 6:30 அப்படி இருக்கும். ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு வரேன், திடீர்னு சம மழை. எனக்கு சைடில் ஒதுங்கிறதுக்கு என்னன்னா, நான் ரெகுலராக போகிறேன் அந்த சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலில் எல்லாருமே இருப்பார், முருகர், விநாயகர் எல்லாருமே இருப்பாங்க, ஆஞ்சநேயர் எல்லாருமே இருப்பாங்க. நான் ஒதுங்கிறதுக்கான ஒரே இடம் அந்த கோயில் தான். கரெக்டாக வர சரியாக மழை பெய்யுது, கோயில் உள்ள போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு, ஆஞ்சநேயர் லாஸ்ட்டாக எப்பயுமே நான் எல்லாரையும் பார்த்துட்டு, விநாயகர், முருகர், சிவன் எல்லாரையும் பார்த்து லாஸ்ட்டாக ஆஞ்சநேயரை பார்ப்பேன். ஆஞ்சநேயரை பார்த்து அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு பொட்டு இருக்குள்ள ஆஞ்சநேயர் கோயிலில், அது மட்டும் தான் வைப்பேன். அவரை பார்த்துட்டு கரெக்டாக அந்த புட்டு வச்சுட்டு வரேன், மழை நின்றுச்சு. திரும்பி ஸ்டோருக்கு வந்தேன், மழை திரும்பி போய் ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் லைட்டாக தூத்துவல் போடும் போது ஆர்டர் ஓட்டினே இருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக போட்டுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போட்டுச்சு. அப்படியே மழையிலே ஓட்டிகிட்டே தான் இருந்தேன். சரி ஒரு 10 மணிக்கு மேலே, கரெக்டாக ஒரு 10 மணி இருக்கும், வந்து உட்காந்துட்ட ஸ்டோரில். அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே போகல, ஆஃப்லைன் போயிட்டேன். மழை நிற்கட்டும் வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணினே இருந்தேன். வெயிட் அப்படியே போயிட்டே இருந்துச்சு, மழை பெஞ்சிட்டே இருக்குது. சரி இது வேலைக்கே ஆகாது, கண்டிப்பாக மழை கொஞ்சம் கொஞ்சமாக நிற்குது அப்படின்ட்டு முதுகெல்லாம் செம்மையாக வலிக்குது நண்பா. மழையில் ஓட்டினா வந்து வலிலாம் இன்னும் கொஞ்சம், குளிரில் ஓட்டினா இல்லை சில் கிளைமேட்லாம் இந்த மாதிரி ஓட்டும் போது அந்த வலிலாம் இன்னும் டபுள் மடங்காக இருக்கும். இந்த ரைட் சைடு கண்ணாடி பார்த்தீங்களா எப்படி திரும்பி இருக்கு. இப்போ தான் அது ஒரு 10 மணி இருக்கும். இந்த ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஆர்டர் போடுவாங்க, அந்த டிஎன்சிபி ஃப்ளாட்ஸ் நிறையா இருக்கும். அது போகிற வழி ஃபுல்லாக கிராமம் மாதிரி பொதாரா அப்படியே இருட்டாக இருக்கும், வீடுலாம் எதுவுமே இருக்காது, சும்மா பொதாரா தான் இருக்கும் ஃபுல்லாக. அந்த பக்கம் போயிட்டே இருந்தேன், புது இடமா போட்டிருந்தாங்க. நான் அந்த பக்கம் போனதே இல்லை, சத்யபாமா காலேஜ் கிட்ட போட்டிருந்தாங்க. அது அந்த சத்யபாமா காலேஜுக்குள்ள அந்த ஏரியா உள்ள அந்த பக்கம் நைட்டு மட்டும்தான் போடுவாங்க. பகல் நேரத்துலாம் வரவே வராது, ஏன்னா நான் வேறு ஸ்டோரு. பகல் நேரத்துலலாம் அந்த ஸ்டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதனால எனக்கு போட்டாங்க போல் ரிட்டன் ஆர்டரு. செம்ம மழை போய் ஆரம்பிச்சிச்சு. நானும் போயிட்டே இருக்கிறேன், மேப் பார்த்துட்டு, இந்த கையில் ஃபோனை பிடிச்சிட்டு மேப் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன். ஒரு ஃபுல்லாக தண்ணியாக என்ன இருந்துச்சு, அந்த தண்ணியில் பொறுமையாக இருக்குன்னா செம்ம பெரிய கல் இருந்தது போல உள்ள. அதில் அப்படியே இப்படி அந்த முட்டையர் மட்டும் ஏறி இப்படி இருந்துச்சு. வண்டி அப்படியே விட்டேன், ஏன்னா என் கை லெஃப்ட் ஹேண்டில் ஃபோன் இருந்துச்சு. நான் வண்டியை பிடிக்கணும்னு நினச்சா எனக்கு எதனா அடிப்படும், இல்லைனா ஃபோன் கீழே வந்துடும். ஃபோன் கீழே வந்துச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி.
வாய்ப்பே இல்லை ஃபோனு இதாக எதுவும் பண்ணுறதுக்கு. என் மேலே ஃபுல்லாக ஈரமா, ஃபோனை துடைக்கவும் முடியாது. வண்டியை ரைட் சைடில் கீழே போட்டேன். வண்டிக்கு நல்ல வேலை இந்த மிரர் மட்டும்தான் லூஸ் ஆகிருக்கு, மற்றபடி எதுவும் ஸ்க்ராட்ச் இருந்துச்சு எதுவுமே ஆகலை. எனக்கு ஒரு மாதிரி மனசே இல்லை. அவனை கீழே போட்டானே, இவனை கீழே போட்டானே, சாரிலாம் கேட்டேன். சாரிடாடி, நான் கையில் ஃபோனை பிடிக்காமல் எப்படியே பிடிச்சிருந்தாலும் ஊந்துருப்பேன், எப்படியா இருந்தாலும் ஊந்துருப்பேன். ஏன்னா அது அவ்வளோ பெரிய கல் உள்ள. நான் பார்த்தேன் அதை ஏற்றுறதுக்கு அப்புறம் உள்ள கை விட்டு எடுத்து பார்த்தா இம்மா பெரிய கல், அதுவும் மேலே ஷார்ப்பாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் ஊந்துருப்பேன் நான். இன்னுமே தூத்தல் போயிட்டே தான் இருக்கு. கேமரா மட்டும் எதுவும் ஆகக்கூடாது வேண்டிக்கிறேன். கடவுள் இன்னைக்கு நீ என்னை பார்க்க வரலையாடா அப்படின்ட்டு நான் உன்னை பார்க்க வைக்கிறேன்ட்டு அவரே ஒரு வழியை உருவாக்கியிருக்காரு. அவரை நம்பிதான் இறங்கியிருக்கேனே, முருகரை நம்பிதான் இறங்கியிருக்கேனே. எனக்கு எல்லா விஷயத்துலையும் துணையாக இருந்தார். நான் அழுகும் போதும் சரி, அதெல்லாம் ஒரு எனர்ஜி தான், பாசிட்டிவ் எனர்ஜி தான். காலிலேருந்து ஒரே ஆர்டரே வரல. மண்டே எப்பயுமே ஆர்டர் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி சார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். போலீஸ்காரா ஆம்புலன்ஸான்னு தெரில. உனக்கு என்ன நான் போனேன், உன் லைட் என் மிரரில் அடிக்குது. ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் லாஸ்ட்டாக, ஐயோ அதுக்குள்ளே மறந்துட்டேன். எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்? அது மறந்துச்சு, அது அவ்வளோதான். இப்படியே இறங்கிருக்கலாம். போய் சாப்பிடணும், இன்னும் பசிக்குது, செம்மையாக பசிக்குது. நானும் 10 மணிலேருந்து நின்றுக்கிறேன் ஸ்டோரில். மழை நின்று ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டு ரூம் போயிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக நின்றுக்கிறேன். மழையே நின்ன பாடு இல்லை. ஐயோ சரி ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தேன், கிளம்பி வந்துட்டேன். லாஸ்ட்டாக என்ன பேச ஞாபகம் வந்துடுச்சு. அதான் சொன்னேன், இன்றைக்கி மண்டே வேறு ஆர்டர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி காலைல நான் ஒரு மணி தான் லாகின் பண்ணேன்னு நான். ஏன்னா இந்த வாரம் வீக்லி ஓட்ட போகிறது இல்லை, வீக்லி இன்சென்டிவ் டெய்லி தான் ஓட்ட போகிறேன். ஏன்னா தேர்ஸ்டே ஊருக்கு போகிறேன், தேர்ஸ்டே தான் போகிறேன். அது ஏன்னு சொல்கிறேன், நான் வெனஸ்டே போதான் இருந்துச்சு, தேர்ஸ்டே தான் போகிறேன். ஃபஸ்ட்டு இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலிலேருந்து ஒரு 6 மணி நேரம் லாகின்ல வந்து 400 ரூபாய் தான் ஓட்டியிருந்தேன். எப்படா நான் டெய்லியை போய் ஒரு 1000 ரூபாய் எடுத்துடணும், அப்போ தான் இந்த வண்டி ரெண்ட்டு போக மீதியாச்சும் எனக்கு அடுத்த வாரம் கொஞ்சம் வரும். நான் எப்படா நான் ஓட்டுறது அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக அந்த மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த மழை பெஞ்சதப்போ தூத்துள் போர்ட்லேருந்து இன்ன வரையுமே அந்த ரெயின் சர்ஜ் ஆன்லேயே தான் இருக்குது. இன்னும் நினச்சாலும் ஓட்டலாம். ஐயோ வேணாம்ப்பா சாமி அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். இப்போ 1500 ரூபாய்க்கு ஓட்டிட்டேன். ரெயின் சர்ஜ்லேயே வந்து இப்போ 1500 ரூபாயில் இன்சென்டிவ் வந்து 350 ரூபா. மீதி எல்லாமே ரெயின் சர்ஜில் வந்தது தான். எல்லாம் மல்டி ஆர்டர் ரெயின் சர்ஜ் எக்ஸ்ட்ரா 30, எக்ஸ்ட்ரா 50, எக்ஸ்ட்ரா 30, எக்ஸ்ட்ரா 50. அந்த ரெயின் சர்ஜ் மட்டுமே எல்லாமே மல்டி ஆர்டராக இருந்துச்சா. அதிகமாக ரெயின் பெஞ்சா வந்து ரெயின் சர்ஜ் மினிமமே 40 ரூபா. மல்டி ஆர்டராக போட்டாலே மினிமம் 80 ரூபா வந்துடும் ரெயினுக்கு மட்டுமே. அந்த ஆர்டர் ரெயினுக்கு தனியாக ஒரு ஆர்டருக்கு 100 ரூபா, 120 ரூபா, 100 ரூபா, 120 ரூபா டக்குன்னு முடிச்சிட்டேன். அப்படியே அந்த இன்சென்டிவை நல்லதாக போச்சு. கோயிலுக்கு போயிட்டு அந்த பொட்டு எடுத்து வச்சேன். அவராக நான் கூட்டாரு, போய் அவரை பார்த்தேன், எனக்கு நல்லதாக பண்ணிட்டாரு. செம்மையா குளிருது. இந்த மேலே மெட்ரோ கட்டுறத அந்த தண்ணிலாம் அப்படியே அருவி மாதிரி கொட்டுது. எனக்கு தெரியும் அது, அதனால எப்பயுமே அந்த தூண் பக்கத்துலேயே போக மாட்டேன். மேலே டமால் ஃபுல் தண்ணி விழும், ஊந்துனே இருக்கும் அந்த இடத்துல தண்ணி. சரி ஓகே நண்பா, நான் உங்களுக்கு நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க, என் வீடியோ பார்க்குறவங்க, என் வீடியோ லைக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ் நண்பா. தேங்க்யூ ஸோ மச். நான் இதை மனசில் வந்து சொல்கிறேன் நண்பா, உண்மையாகவே. ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு சப்ஸ்கிரைபரோட வேல்யூ எனக்கு தெரியும். கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் நண்பா. இப்போ நான் ஒன்று காமிக்கிறேன், அதை சந்திங்க. தண்ணிலாம் வற்றி போச்சு போல இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தொட வரை நின்றுச்சு. சரி ஓகே நண்பா, நான் உங்களுக்கு நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன்.